இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பாஸ்வேர்டை செட் பண்ணேன். பாஸ்வேர்டு வந்து நல்லா ஞாபகம் இருக்கிற பாஸ்வேர்டு தான் வச்சேன். ஆனால் இப்போ மறந்து போச்சு. அப்போ எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருந்துச்சு. ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்தேன். போட்ட உள்ள லாகினே பண்ண முடியல. நான் பாஸ்வேர்டு ஏதோ தப்பு பண்ணுறேன். எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறது? ஓ, நம்ம பார்த்தோம் ஸ்டார்ட் பண்ணதும் வந்து ஃப்ளாஷ்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லோட் ஆகி என்விரேம்க்கு வரும்னு பார்த்தோம். அங்கேருந்து எல்லா கன்ஃபிகரேஷனும் ஏற்றிக்கிட்டு டிரேம்க்கு வரும்னு பார்த்தோம். டிரேம்க்கு வரும்னு பார்த்தோம். இப்போ எங்கே பாஸ்வேர்டெலாம் சேவ் ஆயிருக்குன்னா இங்கே சேவ் ஆயிருக்கு. அப்போ லோட் ஆகும்போது என்ன பண்ணும், இங்கே போயிட்டு லோட் பண்ணிச்சுன்னா கட்டாயம் உங்களை பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்கலன்னா உள்ளவே அனுமதிக்காது. எத்தனை முறை ட்ரை பண்ணிங்கனாலும் திருப்பி திருப்பி உங்களுக்கு வந்து கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்குற வரைக்கும் அது சலிக்காமல் திருப்பி திருப்பி கேட்கும். பாஸ்வேர்டு கொடு, பாஸ்வேர்டு கொடு, பாஸ்வேர்டு கொடுன்னு கேட்டுனே இருக்கும். 3 முறை கேட்கும், திருப்பி அடுத்த 3 முறை கேட்கும், திருப்பி இன்னொரு 3 முறை கேட்கும். இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் உள்ள உங்களை அனுமதிக்காது. பாஸ்வேர்டு இல்லைன்னா உன்னால் வந்து உள்ளவே போக முடியாதுன்னா, அப்போ எப்படி நான் என் ரவுட்டரை வந்து பயன்படுத்துறது? நான் எப்படி வந்து அந்த ரவுட்டரை வந்து புது கன்ஃபிகரேஷன் போட்டு நான் யூஸ் பண்ணுறது? இல்லை ஏதாவது பழையசு ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா அதை ரிமூவ் பண்ணுறதோ இல்லை ஆல்டர் பண்ணுறதோ எப்படி பண்ணுறது? உள்ளே லாகின் பண்ணாதானே. அதுக்காக நான் என்ன பண்ண முடியாது, ரவுட்டரை புதுசாக வாங்க முடியாது. அப்படி வாங்க முடியாது. அப்போ என்னதான் ஆப்ஷன்? ரொம்ப சிம்பிள். பாஸ்வேர்டு எங்க இருக்குது? இந்த என்விராம்க்கு உள்ள போகாம நேரா இப்படி வந்துருச்சுன்னா உங்களால லாகின் பண்ண முடியுமா? முடியும். இப்போ என்விராம் எல்லாம் காலியா இருக்கும்போது, அது புது ரவுட்டரா இருக்கும்போது என்விராம்ல ஏதாவது இருந்துச்சா? அப்போ நேரா டிராம்ல வந்துச்சு இல்ல? அப்ப ஏதாவது பாஸ்வேர்டு கேட்டுச்சா? இல்ல. உங்களால லாகின் பண்ண முடிஞ்சுதா? உள்ள போயிட்டு ஏதாவது கன்ஃபிகரேஷன் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடிஞ்சு இல்லையா? அப்போ டிராம்குள்ள எப்படியாவது வந்துட்டோம்னா, அதாவது ரன்னிங் கன்ஃபிகரேஷன்ல எப்படியாவது, அதாவது அந்த எனேபிள் மோடுக்குள்ள வந்துட்டோம்னா நம்மளால எதனால செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? எனேபிள் மோடுக்குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஷோ ஸ்டார்ட் அப்னு போட்டீங்கன்னா என்விராம காமிக்குமா? என்விராம்ல பாஸ்வேர்டு இருக்குமா? அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி நார்மலா என்விராம் வழியா புட் பண்ண சொல்லலாம். மறுபடியும் சொல்றேன், இது எப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ஜிமெயில் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப என்ன பண்ணுவீங்க, ஏற்கனவே சேவ் பண்ணிருக்கோம்ல உங்களுடைய ஜிமெயில் பாஸ்வேர்டு உங்க ப்ரௌசரை, உங்க செல்போன்ல நீங்க லாகின் பண்ண ட்ரை பண்றீங்க, உங்க லேப்டாப்ல அதுவாவே லாகின் பண்ணிடும் எப்பவுமே. அதனால நீங்க பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, அதுவா லாகின் பண்றதுனால தினமும் யூஸ் பண்ணி தான் ஞாபகம் இருக்கும். இப்போ புது செல்போன் வாங்கினீங்க, கூகுள் ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க, லாகின் பண்ண சொல்லுது, உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரௌசரில் பாஸ்வேர்ட் செக்ஷனுக்கு போயிட்டு உங்கள் லேப்டாப்புடைய அட்மின் பாஸ்வேர்டு கேட்கும். அது கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பாஸ்வேர்டும் காமிக்கும். பண்ணியிருக்கீங்களா? இப்போ அந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் செல்ஃபோனில் அந்த பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணுவீங்க இல்லையா? அதேதான். இப்போ ஃப்ளாஷ்ல இருந்து என்விராம்க்கு போகாம டைரக்டா டிராம்குள்ள வந்துட்டோம்னா, டிராம்ல இருந்து ஷோ ஸ்டார்ட் அப் போட்டு என்விராம் எட்டி பார்த்து அங்க என்ன பாஸ்வேர்டு நம்ம கொடுத்துருக்கோன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரவுட்டர் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணும், என்விராம் வழியா எப்பயும் போல வா,
நேராக டிரேமுக்கு வராத அப்படின்னு சொன்னால் அது என்விரேமுக்கு போகும், பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் இந்த பாஸ்வேர்டு ஏற்கனவே பார்த்துட்டீங்களே, அந்த பாஸ்வேர்டு கொடுக்க போகிறீங்க, உள்ள லாகின் பண்ணிட்டு போகிறீங்க. புரிஞ்சுது இல்லையா? சரி, இதை ஃபஸ்ட்டு செய்வோம். அதுக்கப்புறம் இதுலேயே இன்னொரு வேரியேஷனை அடுத்தது பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை செய்வோம். இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டோபாலஜி தான். நம்மளால் இந்த டோபாலஜி 2 முறை பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த டோபாலஜிலேயே தான் நம்ம இந்த லேபையும் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு பாஸ்வேர்டு ஏதாவது செட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். எதுவும் செட் பண்ணல. நம்ம என்ன பண்ணுவோம், செட் பண்ணுவோம். லைன் கன்சோல் 0 பாஸ்வேர்ட் ஏபிசின்னு கொடுக்குறானே, லாகின். ரைட் மெமரி. ஸோ ஏபிசி தான் பாஸ்வேர்ட். பாருங்கள், எக்ஸிட் பண்ணிட்டேன், பாஸ்வேர்டு கேட்குது. ஏபிசி கொடுக்குறேன், உள்ளே வந்துட்டேன். நீங்கள் ஏபிசின்னு டைப் பண்ணதாங்க காமிக்காது, எத்தனை டாட் காமிக்காது, அது செக்யூரிட்டி. சரி, இப்போ எனேபிள் பண்ண முடியுது. நான் என்ன பண்ணுறேன், இந்த வீடியோவை வந்து மியூட் பண்ணிவிட்டு நான் வேற ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை நம்ம கண்டுபிடிச்சி லாகின் பண்ண போகிறோம். பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டேன், சேவும் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸிட் பண்ணுறேன், பாஸ்வேர்டு ஏபிசின்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டேன். உள்ள ஏபிசி விட மாட்டேங்குது, 1 2 3 விட மாட்டேங்குது. திருப்பி இன்னொரு 3 சான்ஸ் கொடுங்க, டியூவி விட மாட்டேங்குது. ஒருவேளை ஜெயான்னு கொடுத்துருப்போம்னா ஜேஏஒஏ கொடுக்கல, வரல. என்ன பண்ணாலும் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுக்குற வரைக்கும் அது உள்ள அனுமதிக்காது. எப்படி இந்த பாஸ்வேர்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நான் காமிக்க போகிறேன். ரவுட்டரை ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ணிட்டு ரோமான் மோடுக்கு நம்ம போகணும். ஆக்சுவலாக வந்து ரோமான் மோடு அதுவாகவே வரும் எப்போனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா வரும் இல்லையா? நான் பார்த்துருக்குறேன் இதுக்கு முன்னால. ஆனால் இப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குதே, ரோமான் மோடுக்கு வராது. அது எப்படி வர வைக்கிறதுனா, கண்ட்ரோலு பாஸ் பிரேக்னு ஒரு கீ இருக்கும் கீபோர்ட்லலாம். இந்த விண்டோஸ் மிஷின்லாம் வச்சுருக்கிறவங்க, சரி கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்கிறவங்க கீபோர்டு வச்சுருப்பீங்க தனியாக. அதில் வந்து பாஸ் பிரேக்னு ஒரு கீ இருக்கும். இப்போ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என் லேப்டாப்பில் கீயை நான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி பண்ணணும்னு நான் சொல்கிறேன், இருங்க. ஒன்றும் இல்லை, அது ஆன் பண்ணதும் கண்ட்ரோல் பாஸ் பிரேக் பட்டனை அழுத்தணும். கண்ட்ரோல் பட்டனையும் பாஸ் பிரேக் பட்டனையும் சேர்த்து அழுத்தினோம்னா ரோமான் மோடுக்கு போகும். ஆனால் என் லேப்டாப்பில் பாஸ் பிரேக் இல்லை, நான் அதை கண்டுபிடிக்கிறேன் என்னன்ட்டு. ஆன் பண்ணிட்டேன், கண்ட்ரோலு இன்சர்ட் டெல்லு போல பிரிண்ட் ஸ்கிரீன் இருக்கே சார், அது பிரிண்ட் ஸ்கிரீன்லாம் ஒர்க் ஆகுது. லோடி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் நான் இதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு கண்ட்ரோலு பாஸ் பிரேக் மறுபடியும் இந்த யூஎஸ் கீபோர்ட் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். பாஸ் பிரேக்கு சரி, கண்ட்ரோல் பாஸ்
ஆ கண்ட்ரோலும் இதுவும் அழுத்தினா வந்துச்சு எனக்கு. Yes, sir. சரிங்களா? ஸ்க்ரீன் லாக்கு Okay. அழுத்தினதும் வந்துடுச்சு. தெரியுதா? அந்த ரோமன் மோட் வந்துருச்சுல்ல. Okay. ஆக்சுவலாக வந்து Ah, கண்ட்ரோல் பாஸ் பிரேக் தான். கண்ட்ரோலும் பாஸ் பிரேக்கும் அது இல்லாதனால நான் இதையோ ட்ரை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. வேணா உங்களுக்கு okay. இன்னொரு முறை நான் காமிக்கிறேன். நீங்கள் கவனிச்சிங்களோ என்னவோ தெரில. ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீன் நீங்கள் கவனிச்சிங்களா? அது நான் கிளிக் பண்ணும்போது இல்லை இல்லை எல்லாம் இல்ல. தெரியும். நீங்கள் எதோ பண்ணிட்டு இருந்தது எனக்கு இங்கே கண்ணில் நான் தெரிஞ்சு. கூகுள்ல சரி, கூகுள்லாம் அது என்ன பண்ணக்கூடாது. பண்றது? ஒரு ட்ரெயினர் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சொல்லாமல் அதை செய்யக்கூடாது. சரி, இங்கே பாருங்க, கண்ட்ரோலு இந்த பட்டன் அழுத்தினோடனே வந்துச்சு இல்லையா? சரி, அப்போ என்ன இப்போ ஏதோ ஒன்று அழுத்தினா வந்துச்சு. டப்பு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண. கூகுளில் போட்டாலாம் இதெல்லாம் கரெக்டாக வராது. இப்போ இது வந்து வரல சார். கண்ட்ரோல் பாஸ் பிரேக் தான் சொல்லுவோம். இதுதான் அழுத்தினா வந்துச்சு. கண்ட்ரோல் ஸ்க்ரீன் லாக்குன்னு போட்டோன்னு வந்துச்சு. என்ன பார்த்து ஓகே, ஃபங்க்ஷனையும் அழுத்திக்கணும். கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் இந்த ஸ்க்ரீன் லாக். Okay. லேப்டாப்பில் ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குல்ல, ஆமா சார். ஓகே. கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் ஸ்க்ரீன் லாக் போட்டதும் வந்துச்சு. சரி, இப்போ ஓகே. இந்த மோடுக்கு வந்துடணும். வந்துட்டதும் இங்க இருந்து தான் நம்ம சொல்ல போறோம். என்னன்னு சொல்ல போறோம்னா, ரவுட்டர் நீ வந்து NVRAM பைபாஸ் பண்ணிடு. ஓகே. NVRAM பைபாஸ் பண்ணிடு அப்படிங்கிறோம். அது எப்படி சொல்றது அப்படின்னா, கொஸ்டின் மார்க் போட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரின்னு ஒரு வேல்யூ இருக்கும். கன்ஃபிகர் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னால் வந்தப்போ என்ன கமெண்ட் டைப் பண்ணும்? இதுக்கு முன்னால் ஒரு லேப் பண்ணும்போது TFTP டவுன்லோட். அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கமெண்ட் வந்து கன்ஃபிகர் ரெஜிஸ்ட்ரி. சரிங்களா? ஓகே. CONF REG. இங்கே டேப்லாம் ஒர்க் ஆகாது. ஓகே. 0x2142. என்ன 2? 42. அதாவது ஹெக்ஸாடெசிமல். 0x என்னன்னா ஹெக்ஸாடெசிமல். ஓகே. ரெஜிஸ்ட்ரி நம்பர் என்னன்னா 2142. ஓகே. 2142 அப்படின்னு போடணும். 2102 தான் டிஃபால்ட். ஓகே. 2102 என்ன அர்த்தம்னா, ஃபிளாஷ்ல இருந்து NVRAMக்கு போ, NVRAMல இருந்து DRAMக்கு போ. அது வந்து 2102. ஓகே. நீங்க ரெஜிஸ்ட்ரி வேல்யூவை போயிட்டு 42ன்னு மாத்துனீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க கண்ட்ரோலர் கிட்ட, நீ நேரா DRAM போயிரு, NVRAMக்குலாம் போயிட்டு இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. புரியுதுங்களா இதனுடைய அர்த்தம்? புரியுது. நீங்க பாஸ்வேர்டு தெரிஞ்ச பின்னாடி 02க்கு மாத்திரணும். ஓகே. இல்லைன்னா எல்லா டைமும் என்ன பண்ணும், பாஸ்வேர்டை கேட்காது, கன்ஃபிகரேஷனும் இருக்காது, எதுவுமே லோட் பண்ணாது. சரி, இப்போ நான் இது போட்டுட்டு பூட்டுன்னு சொல்ல போறேன். பாருங்க, இந்த முறை பாஸ்வேர்டே கேட்காது. நேராக வந்து NVRAM பிளாங்கா இருந்தால் ஒரு கொஸ்டின் கேட்கும் இல்லையா? ஆமா சார். அது கூட ஆன்சர் என்னன்னு கொடுப்போம்? நோன்னு கொடுப்போம். அது வரும் பாருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அடையாளம், NVRAM இது பார்க்கலன்னு. ஓகே. பார்த்தீங்களா? இப்போ ரவுட்டர்ல எதுவுமே இருக்காது. காரணம் அது NVRAM பார்க்கல. ஸ்கிப் பண்ணி. என்ன நல்ல விஷயம்னா,
முன்னால் உங்களால் லாகின் பண்ண முடியாமல் இருந்துச்சு, பாஸ்வேர்ட் தெரியாமல். இப்போ உங்களால் லாகின் பண்ண முடியுது. சரி, எப்படி நான் பாஸ்வேர்ட் தெரிஞ்சுக்கிறது? பாருங்க, ஷோ ரன்னிங்னு போட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது இல்லையா? ஷோ ரன்னிங் போட்டால் ஏதாவது ஐபிஎஸ் எதுனா இருந்துச்சா? இல்லை, எதுவும் இருக்காது. அதுவே ஷோ ஸ்டார்ட் அப் போட்டிங்கன்னா ரவுட்டர் ஏழு பேர் வச்சிருக்கிறீங்க. இதுக்கு முன்னால் ஐபிஎஸ்லாம் கொடுத்துருக்குறீங்க, பேனர்லாம் போட்டிருக்கிறீங்க. பாஸ்வேர்டு எல்கேஜி. ஓகே, பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிங்களா? இப்போ ரவுட்டர்கிட்ட சொல்லணும், ரவுட்டரு என்ன பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம் பூட் பண்ணும்போது, பைபாஸ் பண்ணிடாத. பாருங்க, இது என்ன மோடில் இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, ஷோ வெர்ஷன் போடணும். ஷோ வெர்ஷன் போட்டிங்கன்னா அந்த லாஸ்ட் லைன் காட்டி கொடுத்துரும். பாருங்க, என்ன ரெஜிஸ்டர் வேல்யூ இருக்குது, 4.2, அதாவது பைபாஸ் மோடில் இருக்குது. நம்ம என்ன சொல்லணும், அப்பா அதெல்லாம் பண்ணாத, எனக்கு நார்மல் மோடுக்கு போகணும். எப்படி சொல்கிறதுன்னா, கன்ஃபிக் ரெஜிஸ்டர் 0x2102ன்னு கொடுக்கணும். இங்கே கொடுத்துடலாம், திருப்பி அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை, மினி பூட் மோடுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, உள்ள இருந்தே கொடுத்துட்டு ரீலோடு சேவ் பண்ண தேவை. சேவ் பண்ணிங்கன்னா இது ஒன்றுமே இல்லையே, டிரேமில் எல்லாம் போய் அழைச்சி போட்டுருவாங்க என்விராம. புரியுதா? ஓகே, இது கேட்குது, சிஸ்டம் கன்ஃபிகரேஷன் ஹஸ் பீன் மாடிஃபைட். நோ, பார்க்கலாம். சேவ் பண்ணணும்னு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன மோடில் வைப்பதுன்னு பார்க்கலாம் இருங்க. திருப்பியும் வந்து நோ கொடுக்குற கொஸ்டின் வந்துச்சுன்னா சேவ் பண்ணணும். அதுக்கு ஒரு வழி என்னென்னா, ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷனை ரன்னிங்க்கு காப்பி பண்ணிவிட்டு அப்புறமா சேவ் பண்ணணும். இல்லைன்னா எல்லாம் போயிடும். இல்லையே, கேட்கலையே, சேவ் பண்ண வேண்டியதில்லை. ஓகே, ரைட். என்ன பாஸ்வேர்டு? எல்கேஜி. உள்ள போயிடுச்சா? இப்போ என்ன மோடில் இருக்குதுன்னு பாருங்க. ஷோ வெர்ஷன் என்ன வெர்ஷன் இருக்கு? 2102. அவ்வளோதான். புரிஞ்சா? ஓகே சார், புரிஞ்சு. சரி சார். என்ன பண்ணுறேன், என்கிரிப்ட் பண்ணிடுறேன் பாஸ்வேர்டு. இப்போ இந்த முறை சர்வீஸ் பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் ஞாபகம் இருக்கா? ஞாபகம். இந்த கமெண்ட் போட்டோம்னா எல்லாம் என்கிரிப்ட் ஆகிடும். என்கிரிப்ட் ஆகிடுச்சு. பாஸ்வேர்டை ஒரு 6 மாதம் கழிச்சு மறந்துட்டீங்க. இப்போ பண்ண மாதிரி பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கலான்னு உள்ள பைபாஸ் பண்ணி போய் பார்க்குறீங்க, பாஸ்வேர்டு என்கிரிப்டடாக இருக்குது. என்ன பண்ணுறது? அதான் இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. திருப்பி ஆஃப் பண்ணட்டுமா? நோ சர்வீஸ் பாஸ்வேர்டு கொடுத்தா அதெல்லாம் ஆகாது. சரியா? அதெல்லாம் ஆகாது. நீங்கள் வேணால் அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அப்புறமா அப்படிலாம் ஆகும்னு சொன்னால் இப்போ பாஸ்வேர்டு என்கிரிப்ட் பண்ணவே தேவையில்லையே. அட்டாக்கர் கூட தான் நோ சர்வீஸ் பாஸ்வேர்டு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சரி, வாங்க இங்கே வாங்க, இப்போ பார்க்கலாமா? ஓகே. ஆன் பண்ணிட்டேன். கண்ட்ரோலு, ஃபங்க்ஷனு, கண்ட்ரோலு, சார் அது என்னமோ பண்ண நிமிஷம். ஹலோ, எஸ். சரி, இப்போ நம்ம என்ன செய்வோம்னா, பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு கன்ஃபிக் ரெஜிஸ்ட்ரின்னு போடுவோம். CONFREG 0xங்கிறது ஹெக்ஸாடெசிமல் 4142ன்னு போட்டு பூட் பண்ணோம்னா பைபாஸ் பண்ணிவிட்டு பூட் ஆகிடும். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு பாஸ்வேர்டை தெரிஞ்சு புக்கெல்லாம் ட்ரை பண்ணால் அது இல்லைன்னா என்கிரிப்டடாக இருக்கிறதுனால என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியாமல் போயிடுது. இப்போ ஷோ ஸ்டார்ட் அப்னு கொடுப்பீங்க பாஸ்வேர்டு தெரிஞ்சுக்கலான்னு.
பாஸ்வேர்டு இருக்கும், ஆனால் என்ன தான் பாஸ்வேர்டுன்னு தெரியல. என்ன செய்யலாம்னா இதுக்கு நீங்கள் காப்பி த ஸ்டார்ட்அப் கன்ஃபிகரேஷன் டு ரன்னிங் போட்டு காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் தான் லாகின் பண்ணிட்டீங்களே, இப்போ பாஸ்வேர்டு எப்படி கேட்க போகிறது இல்லை. காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ என்ன பண்ணலான்னா பாஸ்வேர்டை மாற்றிடுங்க, அவ்வளோதான். லைன் கன்சோல் 0ல் போயிட்டு பாஸ்வேர்டு அது என்ன பாஸ்வேர்டு நமக்கு தெரிஞ்சுக்க முடியல. இப்போ ஒரு பாஸ்வேர்டு புதுசாக கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லை. ஆமாம், ஏபிசின்னு கொடுத்துட்டு ரைட் மெமரின்னு கொடுத்துட்டு கன்ஃபிக் ரெஜிஸ்ட்ரி 0x2102ன்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. அவ்வளோதாங்க. புரிஞ்சுதா? பாஸ்வேர்டை மாற்றிடுங்க. உள்ள போயிட்டு காப்பி ஸ்டார்ட்அப் கன்ஃபிகரேஷன் அது கொடுக்கணுங்க. ஆமாம் ஐயா, ஸ்டார்ட் அப்ல தானே உங்ககிட்ட பாஸ்வேர்டு எல்லாம் இருக்குது. ஆமா, அந்த பாஸ்வேர்டை மாற்றணும்னா நீங்கள் அதை ரன்னிங் கன்ஃபிகரேஷன் கொண்டு வரணும்ல. ஓகே ரைட். அதை ரன்னிங் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி சரி மாற்றிட்டு மறுபடியும் சேவ் பண்ணுங்க. காப்பி ரன்னிங் டு ஸ்டார்ட் அப்னு சேவ் பண்ணுங்க. ஓகே ரைட். இப்போ பாருங்க, பாஸ்வேர்டு வந்து 123 123யா ஏபிசியா ஏபிசி 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 எங்க ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா?